Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸோட தேர்ட் கிளாஸ் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல 15th சம் வர சால்வ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இப்போ 16th சம் பார்ப்போம். 16th சம் பாருங்களேன். சுரேஷ் sold his phone for rupees 15,500 which he had bought for rupees 12,000. What was his percentage profit? அதாவது சுரேஷ் வந்து ஒரு போனை வித்திருக்காரு. எவ்வளவுக்கு அப்படின்னா rupees 15,500 சோல்டு பண்ணியிருக்காரு. அப்போ அது என்னது? அது வந்து செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 15,500. அதை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கியிருந்தாதான் அதை விற்கவும் முடியும். அதை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? அதாவது காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 12,000. இப்ப நம்ம இப்படி எடுத்து எழுதிட்டோமா? இந்த கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம அஸ் யூஸ்வலா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கு நம்ம ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இதான இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்களேன், காஸ்ட் பிரைஸ் வந்து 12,000, செல்லிங் பிரைஸ் வந்து 15,500. இப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இப்படி ஹோல் வேல்யூவா பண்றதுக்கு நம்ம ரேஷியோல வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இதை ரேஷியோல வச்சுக்கிறேன். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 120 இங்க 155 இருக்கு. இதை நான் 5ஆல கேன்சல் பண்றேன். 5ஆல கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 2 5s are 10, ரிமைனிங் 2, அப்ப 4. 24 into 5 120. இதையும் கேன்சல் பண்றேன். 3 1. 31 into 5 எவ்வளோ? 155. ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ? காஸ்ட் பிரைஸோட ஃபைனல் ரேஷியோ 24. செல்லிங் பிரைஸோட ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ? 31. இப்போ பாருங்களேன், நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கூடி இருக்கு? ரேஷியோல 6 கூடி இருக்கு. 6ஆ 7 கூடி இருக்கு. கரெக்டா? இப்போ நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 7. நம்ம எப்பவுமே ப்ராஃபிட் எதுல கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல கண்டுபிடிக்கணும். இங்க காஸ்ட் பிரைஸோட ஃபைனல் ரேஷியோ என்ன? 24 இன்ட்டு 100. ஓகேவா? இப்ப பாருங்க, இதை 4ஆல கேன்சல் பண்ணா 6 4s are 24. இதை கேன்சல் பண்ணா 25. ஃபர்தரா இப்போ பாருங்க, 25 into 7 எவ்வளோ? டேபிள்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். 25 into 7 வந்து 175. ரிமைனிங் இங்கே 6. இப்போ பாருங்களேன், இதை வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்களேன், பாயிண்ட்ல தான் ஆன்சர் இருக்கு. அப்போ இது டைரக்டா கேன்சல் ஆகாது. அப்போ நான் இந்த 6ஐ கேன்சல் பண்றேன். 2 6 are எவ்வளோ? 12. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கா? அப்போ 9 6 are எவ்வளோ? 54. அப்போ 9. ரிமைனிங் 1 இருக்குமா? நான் ஒரு 0 இங்க ஆட் பண்ணிக்கிறேன். அதனால இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்போ 1. அப்போ நியரஸ்டா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு எனக்கு பாயிண்ட் 1 வந்துருச்சா? அப்ப நியரஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இது ரிலேட்டடா என்ன இருக்கு? 29.17%. இதுதான் ஆன்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கரெக்ட் வேல்யூ வர வர நம்ம சம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நியரஸ்டா வரப்பே நம்ம ஆப்ஷன் பார்த்து போட்டுறணும். இப்போ ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இதோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்துட்டு 29.17%. புரிஞ்சா? ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 17th சம். ராம் purchased a TV for rupees 65,500 and sold it for 89,080 rupees. அதாவது 89,080 ரூபாய்க்கு வித்திருக்காரு. வாட் இஸ் த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஹி மேட் ஆன் த டிவி? இது இந்த கொஸ்டின் வந்து எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ராம் வந்து ஒரு டிவி வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாரு? அப்ப வாங்குறது எவ்வளோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், காஸ்ட் பிரைஸ். விற்கிறது செல்லிங் பிரைஸ். இங்கேயும் அதே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன தெரியும்? அவர் டிவி எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 65,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 89,080 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இங்க நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். இதை வந்து நம்ம ரேஷியோல வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இப்ப பாருங்களேன், இப்ப இந்த 10 இந்த 10 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்தரா ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா பாருங்க. இங்க 6550, இங்க 8908. இங்க ஃபர்தரா எதுவும் கேன்சல் ஆகுற மாதிரி தெரியல. அப்படி தெரியாதப்போ வந்து நம்ம டைரக்டா போட்டுதான் ஆகணும், வேற வழியும் இல்லை. இப்போ நான் 0வை கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே இங்கேயே வச்சுக்கிறேன், இங்கேயும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா இது. நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா ஃபார்முலா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தானே. ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருளை வாங்கிட்டு இப்போ நான் உங்களுக்கே விற்கிறேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட் வச்சு விற்பேன். இப்போ அந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டா நான் உங்களுக்கு வச்சு வித்துருப்பேன், அதுதானே பெருசா இருக்கும். செல்லிங் பிரைஸ் தானே பெருசா இருக்கும், அப்பதானே எனக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேங்க, அதை நான் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப அந்த 150 ரூபான்றது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். சாரி, 150 ரூபான்றது நான் உங்களுக்கு வித்திருக்கேன், செல்லிங் பிரைஸ். அப்போ நான் எவ்வளவுக்கு வாங்கி இருந்திருக்கேன்? 100 ரூபா. நான் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், அப்ப 100 ரூபா. எனக்கு இங்க ப்ராஃபிட் எவ்வளோ? 50 ருபீஸா? புரிஞ்சா? இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்போ இந்த செல்லிங் பிரைஸ்ல காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். நம்ம ஸ்கூல்ல பண்ணுவோம்ல, எப்படி பண்ணுவோம்? 89,080, 65,500 இப்படி பண்ணோம்னா, இது மைனஸ் பண்ணோம்னா டைம் வந்து கன்சியூம் ஆகும். நான் இதை வந்து ரேஷியோ பண்ண முடியல, ஆனா இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணணும். நான் ஒரு ஷார்ட்கட்டா சொல்றேன் பாருங்களேன். இப்போ நமக்கு இதுல இந்த நம்பரை கழிக்கணும். அப்போ இந்த 2 நம்பரோட டிஃபரன்ஸ் ரேட்டு தான், டிஃபரன்ஸ் தானே. மைனஸ்ன்றது டிஃபரன்ஸ், இந்த 2 நம்பரோட டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ராஃபிட். நான் என்ன பண்றேன், இந்த நம்பர் வர்றதுக்கு நான் இந்த நம்பரை எவ்வளவு ஆட் பண்றேன், அதுதானே ப்ராஃபிட்டா இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப 65,500 நான் இவ்வளவு இந்த நம்பர் வர்றதுக்கு எவ்வளவு ஆட் பண்றேன்னு பாருங்க. இப்போ நான் எவ்வளவு ஆட் பண்ணணும்? இப்போ நான் ஒரு 500 ரூபா ஆட் பண்ணேன்னா 66,000 வரும். ஏன்னா 65,500 ரூபா இருக்கு. நான் ஒரு 500 ரூபா ஆட் பண்றேன், அப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 66,000 வந்துடும். பிளஸ் ஒரு 4,000 ஆட் பண்றேன், அப்ப எவ்வளோ ஆட் ஆயிரும்? ஆல்ரெடி 500 ஆட் பண்ணனால இந்த டேம் வந்து 66 மாறிடுச்சு. இன்னொரு 4,000 ஆட் பண்ணா எவ்வளோ ஆகும்? 70 மாறிடுச்சா? 70,000 மாறிடுச்சு. இப்போ இந்த 70,000 இங்க இருக்கு. இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன், இந்த நம்பரோட இதை ஆட் பண்ணிக்கிட்டேன், 70,000 இருக்கு. இப்போ இன்னும் எனக்கு எவ்வளவு வேணும்? 89,080 ரூபாய்க்கு எவ்வளவு வேணும்? ஆல்ரெடி இங்க 70,000 இருக்கு. ஏன்னா இந்த நம்பர்ல நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இந்த நம்பர் வரதுக்கு எவ்வளவு ஆட் பண்ணணும்? 70, 10,000 ஆட் பண்ணா 80,000, இன்னொரு 9,000 ஆட் பண்ணா 89,000, இன்னொரு 80 ஆட் பண்ணா 89,080. அப்போ ஃபர்தரா 19,080 ரூபா ஆட் பண்ணணுமா? இப்ப பாருங்களேன், இது 0, இது 8, இது 5, இது ஆட் பண்ணா 13, இது ஆட் பண்ணா, அப்போ இதுதானே டிஃபரன்ஸ் ரேட்டு. இப்ப இதை பண்ணி பாருங்களேன், 0, ஏன்னா இதை மைனஸ் பண்றோம், 8, இதை வந்து கடன் வாங்கி பண்ணுவோம்ல, 5, 3, 2, அதே நம்பர் தானே வருது, சேம் தானே. இது இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றதுனால டைம் கூட ஆகுது. டக்குன்னு கனெக்ட் பண்ணிடலாம் பாருங்களேன். 65,500 ஒரு 4,500 போட்டோம்னா 70,000 ரவுண்ட் ஆயிர போகுது. அடுத்து ஒரு 19,080 போனோம்னா ஆட் பண்ணோம்னா 23,580 தான் வந்துட்டு நமக்கு இங்க என்னது? ப்ராஃபிட். புரிஞ்சா? இப்போ நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 23,580. 23,580. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். அப்ப ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் என்ன? 65,500. அதே மாதிரி இங்க ஃபார்முலா படி இன்ட்டு 100 இப்படி போடுவோமா? இப்போ இந்த 20 கேன்சல் பண்ணிடுவோமா? இப்ப பாருங்களேன், இப்ப 655 இந்த 23,580ல டிவைட் பண்ணணும். நம்ம வந்து இது எப்படின்னா, நம்ம நிறைய கால்குலேஷன் போட்டுட்டே இருந்தோம்னா டக்கு டக்குன்னு வந்துடும். ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் தடுமாறும், என்ன இவ்வளவு இருக்கே, இவ்வளவு கஷ்டமா இருக்கே கால்குலேஷன் போடுறது அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல,
25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கால்குலேட்டிவா இருக்கும்ன்றது, அந்த 5 கொஸ்டின்ல இது ஒரு கொஸ்டின் தான் அந்த மாதிரி இந்த மாதிரி கால்குலேட்டிவா இருக்கும். பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும். ஆனா வந்துட்டு ஈஸியான வேல்யூ கொடுக்கல, கஷ்டமா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சம் தான் வந்து கால்குலேட்டிவ். புரிஞ்சா? இதையும் நம்ம வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், இப்போ 655 இருக்கு. இதை வந்து நான் எதால கேன்சல் பண்றேன் அப்படின்னா 131 கேன்சல் பண்றேன். 131 கேன்சல் பண்ணா 5. ஏன்னா பாருங்களேன், 131 × 5 எவ்வளோ? 5 6 655 வந்துருச்சு. அப்ப 131 × 5 வந்து 655. இதையும் நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். இங்க வந்து 131 வந்து 1 இருக்கா, ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 131 போக ரிமைனிங் வந்து 104 இருக்கு. இப்ப 1048 இருக்கு. அதுல ஒரு 131 எத்தனை டைம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் ஒரு 10,480 ஒரு 131 வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 8 வச்சுப்போமா. 8ன்னு வச்சா எவ்வளவு வரும்? 8 1048 வரும். கரெக்டா? இப்படியே வந்துருச்சு பாருங்க. அதாவது 131 × 8 எவ்வளோ? 1048. அப்ப 1048. அப்போ 8, அந்த 8 அப்படியே போட்டுக்கிறேன். இங்க ஒரு 0 இருக்கா, அந்த 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல 118 இருக்கு, டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இதை நான் ஃபர்தரா கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 3, இங்க ஒரு 3, 36%. புரிஞ்சா? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு? 36% தான் ஆன்சர். இந்த சம் தான் கால்குலேட்டிவா இருக்கும். இதான் கால்குலேட்டிவ். இதை நம்ம வந்து இதை எப்படி நம்ம 131 டிவைட் பண்றது, அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். அதுக்கு காரணம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய இந்த மாதிரி சம் வந்துட்டு கால்குலேட்டிவ் சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கே ஒரு இப்படிதான் வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல தோணும். புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 36%. இது வந்து எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 18th சம். 18th சம் பாருங்களேன். மகேஷ் பைஸ் எ வாட்டர் கூலர் ஃபார் ₹28,500 and sells it for 24,800. What is his loss percentage? Correct to 2 decimal places. அதாவது இது வந்து அப்படியே கொஞ்சம் உல்டா. நம்ம இதுக்கு முன்னாடி 2 சம் என்ன பார்த்தோம்? அதாவது 16 to 17 ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டாங்க, இங்க வந்து லாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் என்ன? 28,500. செல்லிங் பிரைஸ் என்ன? 24,800. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சுல, காஸ்ட் பிரைஸ் நான் 28,500 ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு வந்துட்டு 24,800 நான் கொடுக்குறேன். அப்ப எனக்கு வந்து குறைச்சு விற்கிறேன். அப்ப எனக்கு இது நட்டம் தான். அதான் வந்து லாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸுக்காக லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதை நான் வந்து ரேஷியோ பண்ணிக்கிறேன். இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆயிருமா? இதுக்கு அடுத்து ஃபைனலா எதுவும் பண்ண முடியுமா? 285 248 7 டிவைட் ஆகாது. 11 9 3 இதெல்லாம் வாங்க முடியாது. நான் அப்படியே வச்சுக்கிறேன். 285 248 இதுதான் வந்துட்டு லாஸ். அதாவது இதுதான் செல்லிங் பிரைஸ், இதுதான் காஸ்ட் பிரைஸ். இப்ப நமக்கு லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? அதே மாதிரி தான், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுல கிளியரா இருக்கீங்களா? ப்ராஃபிட் நமக்கு வேணும்னா எதுல இருந்து பார்க்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் பார்க்கணும். லாஸ் பெர்சன்டேஜ் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து லாஸ் பார்க்கணும். காஸ்ட் பிரைஸ்ல இருந்து லாஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸ் பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். இப்ப பாருங்க, இப்போ இதோட டிஃபரன்சியேட் என்ன? நமக்கு லாஸ் பெர்சன்டேஜ் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, எதுல இருந்து பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து பார்ப்போமா? 285 காஸ்ட் பிரைஸ் 285 போட்டேன், இன்ட்டு 100 நான் போட்டேன். இப்போ இதையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. 285 மைனஸ் 248 எவ்வளோ? 48 எவ்வளோ? இங்கிட்ட ஒரு 35 37. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதே லாஸ் வேணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்.
ஏன்னா பாருங்க, லாஸ்னா நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அதை குறைச்சு விற்கிறேன், அப்ப நான் பொருளை வாங்கியிருக்கேன்ல அதுதான் அதிகமா இருக்கும், அப்ப அதுதான் பெரிய வேல்யூ. அதனாலதான் காஸ்ட் பிரைஸை முன்னாடி போட்டிருக்கோம். செல்லிங் பிரைஸை வந்து நான் குறைச்சு விற்கிறேன், அது காஸ்ட் பிரைஸை விட கம்மியா இருக்கும், அதனாலதான் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸை போடுறோம், அடுத்து செல்லிங் பிரைஸை போடுறோம். ஆனா ப்ராஃபிட் வந்துட்டு அப்படி இல்லை. நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறேன், உங்களுக்கு 150 ரூபாய்க்குன்றது விற்கிறேன், அப்ப நான் 150 என்னது செல்லிங் பிரைஸ், அதுதான் பெருசு. அதனால செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 வரும். இதை ஏன் இப்படி எடுத்து எழுதிருக்கோம்னு புரியுதுல? ஓகே, இப்ப இப்படி நம்ம எடுத்து எழுதிட்டோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம கேன்சல் பண்ணுவோம். 25 டேபிள் 25 into 400. இதை 25ஆல கேன்சல் பண்ண முடியாதோ? 275 தானே 25ஆல கேன்சல் ஆகும். அப்போ நான் 5ஆல கேன்சல் பண்ணிக்கிறேன். 20 into 5 100. இங்கே 5ஆல கேன்சல் பண்ணா 5 பைசா 25, ரிமைனிங் 3 57. புரிஞ்சா? இப்படி 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 எப்படி கேன்சல் பண்ணணும்? ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதை மல்டிப்ளை பண்றேன். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து 4 1 2 into 3 6 7, அப்போ 740. 37ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணா 740 டிவைடட் பை 57. இது எதுவுமே கேன்சல் பண்ற மாதிரி இல்லை, நம்ம டைரக்டா உள்ள மல்டிப்ளை பண்ண இது கேன்சல் பண்ணாதான் உண்டு. 157 சார் 57. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? இங்கிட்ட ஒரு 3 இருக்கு, அங்கிட்ட ஒரு, அப்போ 117, அதாவது 17 இருக்கு, அங்கே ஒரு 0 இருக்கு, அப்போ 170. 57 வந்து 170ல எத்தனை டைம் இருக்கு? மேபி 3 டைம் இருக்குமா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 3 டைம் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், இப்போ 57 இருக்கு, இதை 3ஆல மல்டிப்ளை பண்றோம். 1 2 15 171. ஆனா இங்க 117 இருக்கு, அப்ப 13 பக்கத்துல தான் ஆன்சர் இருக்கு. அவன் கொடுத்ததை என்ன கொடுத்துருக்கான்? கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த 13 பக்கத்துல எந்த நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்ப பாருங்களேன், ஆப்ஷன் ஏ வந்து 12.98%. ஆப்ஷன் பி பாருங்க 14.98%. ஆப்ஷன் சி பாருங்க 25.75%. ஆப்ஷன் டி வந்து 15.25%, 25%. இங்க வந்து ஆப்ஷன் சி கேன்சல் ஆயிரும், ஏன்னா அது 13 பக்கத்துல இல்ல. ஆப்ஷன் டி 15 கிட்ட வந்துருது, அதையும் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ வந்து 12.98%, இன்னொரு 0.2 ஆட் பண்ணா 13 கிட்ட வந்துடும். ஆனா ஆப்ஷன் பி பாருங்க 13 14, இன்னொரு 0.2 ஆட் பண்ணா 15 வந்துடும், ஏன்னா 14.98%. அப்ப இங்க ஆன்சர் என்ன? 12.98%. 12.98%. புரிஞ்சா? இப்படிதான் நம்ம எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தானே, ஆப்ஷன்ஸ்லயே நம்ம போயிடணும். நம்ம உட்காந்து கடைசி வரை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏற்கனவே இப்போ வந்து அப்டேட், ஃபர்தர் அப்டேட் நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து செலக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க, அதுலேயே செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. மேபி சிஜிஎல்லையும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் கண்டிப்பா வரும். அதாவது செக்ஷனல் டைமிங் சொல்றேன். அதாவது மேக்ஸுக்கு வந்து ஆப்டிக் வந்து 15 மினிட்ஸ், ஜிஎஸ்க்கு 15 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு 15 மினிட்ஸ், ரீசனிங் 15 மினிட்ஸ்னு சொல்லிட்டு செக்ஷனல் டைமிங் வந்து ஃபிக்ஸ்டா ஆக்க போறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மள அப்டேட் ஆயிக்கோன்னு பாத்துக்கோங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு முதலையாச்சும் 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் சொன்னேன், இனிமேல அதுக்கும் கீழே நம்ம சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். நெக்ஸ்ட் 19th சம். 19th சம் பாருங்களேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்டாங்க. A person buys a table fan for rupees 2800 and sells it at a loss of 12%. What is the selling price of the table fan? அதாவது ஒரு பெர்சன் வந்து, யாரோ ஒரு பையன் அவன் வந்து டேபிள் ஃபேன் வாங்குறாரு. எவ்வளவு வாங்குறாரு? 2800 ரூபாய்க்கு. அப்ப இந்த நிலையில நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு rupees 2800 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம கிளியரா எடுத்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு லாஸுக்கு விற்கிறாரு. எவ்வளவு லாஸுக்கு விற்கிறாருன்னா 12% லாஸுக்கு விற்கிறாரு. அப்போ லாஸ்னா என்ன? மைனஸ் டினோட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 12% வந்து லாஸ். இது எப்படி எழுதலாம்? -12/100 எழுதலாமா? இது வந்து லாஸ் பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு. அப்ப எதுல இருந்து லாஸ் பார்த்திருக்கோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் லாஸ் பார்த்திருப்போம். அப்போ இது வந்து காஸ்ட் பிரைஸ், இது வந்து லாஸ். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து எழுதிட்டோம்ல. நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் ஃபர்தரா ரேஷியோ ஆக்கிக்கிறேன். நம்ம இது எப்படின்னு இருந்திருப்போம்? காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு 100, லாஸ் எவ்வளோ? 12. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ?
கெஸ் பண்ணுங்க, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? 88 இருக்குமா? நான் இதை இப்படி எடுத்து எழுதி அதுக்கப்புறம் இதை வந்து ஃபைனல் ரேஷியோ பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இங்கேயே ரேஷியோ பண்ணிடுறேன். அப்போ 4 கேன்சல் பண்ணுவோமா? 3 4s 12, 3 25 into 4 100, அப்ப 25. அப்போ இது வந்து அதே காஸ்ட் பிரைஸா, அப்ப இது வந்துட்டு அதே லாஸா, ஆனா இது ரேஷியோல வச்சுக்கிட்டோம் நம்ம. இதை நான் வந்து அழிச்சிடுறேன். இப்போ இங்க பாருங்க, நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியும், 25 ரேஷியோ தெரியும். நமக்கு லாஸ் வந்து 3 ரேஷியோ தெரியும். அப்போ இங்க ப்ராஃபிட்னா நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், 28 சொல்லியிருப்போம், ஏன்னா 3 ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. இங்க லாஸ், நான் 25 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன், அதை 3 ரேஷியோல வந்து குறைச்சு விற்கிறேன். அப்ப எவ்வளவு வித்திருப்பேன்? செல்லிங் பிரைஸ் 22 தானே, ஏன்னா 3 மைனஸ் காஸ்ட் பிரைஸ்ல 3 மைனஸ் பண்ணோம்னா 22. அப்ப செல்லிங் பிரைஸ் இதான் வந்து ஃபைனல் ரேஷியோ. காஸ்ட் பிரைஸோட ஃபைனல் ரேஷியோ 25, செல்லிங் பிரைஸோட ஃபைனல் ரேஷியோ 22. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டேபிள் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டேபிள் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு ரேஷியோல இருக்கு. அவங்க என்ன கேட்க, ஆப்ஷனை பாருங்களேன், ரூபீஸ்ல இருக்கு, அதாவது ஒரிஜினல் வேல்யூல இருக்கு. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அவன் ஃபைனல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சானா, ட்விஸ்ட் வைக்கல, நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கானா. என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் பிரைஸ் வந்து 2800 சொல்லிட்டு. நமக்கு காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ என்ன தெரியும், 25. அப்போ இந்த 25 தானே 2800 இருக்கு ருபீஸ்ல. இது வந்து ரேஷியோ, நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ருபீஸ், ரெண்டும் ஒண்ணு தானே. இங்க காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கு, அது என்னல இருக்கு, எதுல இருக்கு, ரேஷியோல இருக்கு. ஆனா நமக்கு அதே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, காஸ்ட் பிரைஸ் ருபீஸ் 2800 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எடுத்து எழுதிட்டோம், அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, செல்லிங் பிரைஸ் ஒரிஜினல், அதாவது செல்லிங் பிரைஸோட ருபீஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ரேஷியோ. அப்போ இதை நம்ம இப்படி கால்குலேட் பண்ணலாமா? பாக்ஸ் மெத்தடா 125 25, இங்க வந்துட்டு 11 கேன்சல் பண்ணோம்னா 275, இங்க ஒரு 5, அப்ப 2 அப்போ இந்த 25 இங்க நம்ம ஃபைனலா கேன்சல் பண்ணிட்டோம். 100, அதாவது 112 into 25 எவ்வளோ, 2800 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இங்க நமக்கு என்ன வேணும், செல்லிங் பிரைஸோட வேல்யூ வேணும். அப்போ இது நான் என்ன சொல்லியிருக்கேன், பாக்ஸ் மெத்தட்ல இங்கேக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்போ இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிருமா? இதை உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்களேன். இப்ப பாருங்களேன், இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்போம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி எடுத்து பண்ண வேணாம், டைம் கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படியே பண்ண சொல்லியிருக்கேன்னா, அதாவது இதை என்ன சொல்லியிருக்கேன், இதை பிரிக்க சொல்லியிருக்கேன்னா, இதை நம்ம 22 இப்படி பிரிக்கலாம், அதையும் 10 + 10 பிரிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 112 இந்த 2 மல்டிப்ளை பண்றேன். அப்ப 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், லாஸ்ட்ல வந்து 4 முடியும். ஆப்ஷன்ல வந்துட்டு எந்த ஆன்சர் வந்துட்டு, எந்த ஆப்ஷன் வந்துட்டு 4ல முடியுது? ஆப்ஷன் ஏவா முடியுது, ஆப்ஷன் ஏ வந்து 6 முடியுது, ஆப்ஷன் பி 8 முடியுது, ஆப்ஷன் சி 2 முடியுது, ஆப்ஷன் டி 4 முடியுது. அப்ப ஆன்சர் என்ன, 2464 தான் ஆன்சர். நம்ம உட்காந்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்கேஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து 2-3 ஆப்ஷன் வந்து 4 முடியுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? இப்போ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்களேன், இப்படிதான் நம்மளுக்கு இங்க என்ன தேவை, 112 22 மல்டிப்ளை பண்ணணும். இப்படி நம்ம பண்ணுவோம், இது அப்படிதான் ஸ்கூல்ல பண்ணுவோம். இப்போ 2 × 2 எவ்வளோ, 4. இதுதான் லாஸ்ட் இயர் வந்து முடிய போகுது, இந்த இதுதான் வந்து லாஸ்ட்ல முடிய போகுது. அப்போ ஆப்ஷன் செக் பண்ணீங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4ல முடியுது. அப்போ அவ்வளவுதான், ஆப்ஷன் வந்து டின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சு? நெக்ஸ்ட் வந்து 20 சம் பார்ப்போம். இது வந்து SSC CHSL கேட்டிருக்காங்க. பாருங்களேன், a woman buys a watch for ₹4,000 and sells it at a loss of 13%. What is the selling price of the watch? அதாவது நமக்கு
ஒரு ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு உமன் வந்து என்ன பண்றாங்கன்னா 4000 வாட்ச் வாங்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான். அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் என்னது, நம்மளுக்கு 4000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை என்னன்னு விற்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்ல விற்கிறாங்க. எவ்வளவு லாஸ்ட்ல? 13% லாஸ்ட்ல விற்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 13/100 அப்படின்னு எழுதுவோம். இது வந்துட்டு லாஸ், இது வந்து காஸ்ட் பிரைஸ். இதை நம்ம ஃபர்தரா ஃபைனல் ரேஷியோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா 100ல 13 டிவைட் ஆகாது. அப்போ இதுதான். அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 100. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 13 ரூபா நட்டத்துல விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு வித்திருப்பாங்க? 87. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் த வாட்ச் கேட்குறாங்க. நமக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் த வாட்ச் வேணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு இருக்கு, 4000 இருக்கு. அப்போ இந்த 100 தான் 4000 அப்படின்னா 87 எவ்வளோன்னு பார்ப்போமா? இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இப்போ 87ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ண என்னது, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களேன். 87ஐயும் 40ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். இந்த ஜீரோவை லாஸ்டா மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 4 + 10 நான் வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி பாருங்களேன், இங்கே யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்களேன். அதாவது 4 × 7 எவ்வளோ? 28. அப்போ 8ல முடியிற ஆப்ஷன் வந்து என்னன்னு பாருங்க. அதாவது 8ல முடியும், ஆனா பக்கத்துல ஒரு ஜீரோ இருக்கு. அந்த ஜீரோ எதுனா இந்த ஜீரோ. இப்போ பாருங்களேன், நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. இப்போ 87 × 40 இதை மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 10 விட்டுறேன், இந்த 10 லாஸ்ட்ல வச்சுக்கிறேன். இப்போ இந்த 87ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி மல்டிப்ளை பண்ணுவோமா? 87 × 4 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 28 2 8 × 4 32 + 2 34. இப்போ 348 வந்துருச்சு. லாஸ்ட்டாக 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன? 3480 rupees. இதான் வந்துட்டு செல்லிங் பிரைஸ். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சா? இதெல்லாம் நான் அப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். அதாவது இந்த 10 விட்டுருங்க, 10 லாஸ்ட்ல நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். 87 × 4 மல்டிப்ளை பண்ணா 18 முடியுது. அப்போ கூட 18 இங்க ஏதோ வரப்போகுது. இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல 2 டிஜிட் வரப்போகுது. ஆனா இங்க ஒரு 10 இருக்கு, இதையும் மல்டிப்ளை பண்ணா இப்ப 18 முடிகிற ஆப்ஷன் என்ன இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. இப்போ புரிஞ்சா? 3480 rupees எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு. ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 20 ரொம்ப ஈஸி தான், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 21 பார்ப்போம். இது வந்து நெக்ஸ்ட் மாடல், அதாவது வேற மாதிரி டைப்ல இருக்க போகுது. ஆஃப்டர் 21 After a price increase of 23%, a television set cost is rupees 56,703. What was its original price? என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டெலிவிஷன் காஸ்ட் வந்து 23% வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆன பிரைஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 56,703 ரூபா. நல்லா பாருங்களேன், நமக்கு வந்து ஒரு டெலிவிஷன் காஸ்ட் வந்து நம்ம நார்மலா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ எடுத்திருப்போம்? 100% எடுத்திருப்போம். இது எவ்வளவு கூடி இருக்கு? 23% கூடி இருக்கு. இதான் வந்து ஒரிஜினல் பிரைஸ். எக்ஸ்ட்ரா எவ்வளவு கூடி இருக்கு? 23%. அப்ப எவ்வளவு மொத்தம்? 123%. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 123% தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 56,703. 56,703. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? வாட் வாஸ் இஸ் ஒரிஜினல் பிரைஸ்? ஒரிஜினல் பிரைஸ் என்ன? 100. இந்த 100 தான் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், பாக்ஸ் மெத்தட். இந்த பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா 123ல 100ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இங்கே தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3ஆலே போவோமே. இங்கே 3ஆல கேன்சல் ஆகுமா? இது 3 2 24 2 3ஆ கேன்சல் ஆகும். இந்த 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 41. இங்க 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3s are 3 remaining 2, 7 3s are 21, 8 3s are 24, remaining 2 9 0 1 இப்படி கிடைச்சிருச்சா? இப்போ இந்த 41 வந்து நம்ம ஃபர்தரா வந்து டிவைட் பண்ண முடியாது, டைரக்டா டிவைட் பண்ணாதான் உண்டு. 41 4 16, அப்ப 41 × 4 எவ்வளோ?
164. அப்ப நான் இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப 164 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 189ல எங்க ஒரு 6 ஆட் பண்ணோம்னா 170 ஆயிரும். அங்கிட்ட ஒரு 19, அப்ப 25. அப்ப இங்க ஒரு 25 இருக்குமா? அப்ப 250, அதாவது 2501. அந்த 250 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப 250ல 41 எத்தனை இருக்கு? 6ஆ? 41 இன்ட்டு 6 எவ்வளோ? 6 24ஆ? அப்ப 246. அப்போ 6, அப்ப 246. அங்க ஒரு ரிமைனிங் 4, அப்ப 1. அப்ப 461 இன்ட்டு 100 எவ்வளோ? கரெக்ட் தான், 46,100 ரூபா. இதான் ஆன்சர். ஒரிஜினல் பிரைஸ், டிவி செட்டோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 46,100 ரூபா. இந்த 41 எப்படி கேன்சல் பண்ணணும்னு புரியுதுல? ஓகே, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சில சம் இதான் கால்குலேட்டிவா இருக்கும். நம்ம நிறைய சம் போட போட டக்கு டக்கு நம்ம அதை என்ன சொல்றது, கால்குலேஷன் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். 20 செகண்ட். Amit earned a gain of 15% on selling his bike for rupees 80,500. At what price would Amit have bought his bike? அதாவது அமித் வந்து பைக்கை விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு? 80,500 ரூபாய்க்கு. அப்போ இந்த 80,500 ரூபான்றது என்னது? செல்லிங் ப்ரைஸு. நமக்கு இங்கே ஸ்டார்டிங்லேயே ஹிண்ட் கிடைச்சிருச்சு. செல்லிங் ப்ரைஸ் என்னது? 80,500 ரூபாய். எடுத்து எழுதிக்கணும் இப்படி நம்ம 80,500 rupees. அங்க என்ன கேட்டிருக்காங்க? அமித் ஏண்டிய கெயின் ஆஃப் 15%. இப்படி அவருக்கு வித்தனால எவ்வளவு கிடைச்சிருக்கு? 15% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்களேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, கெயின் பர்சன்டேஜ் ரெண்டும் ஒன்று தான். 15% நம்ம எப்படி எழுதுவோம்? 15/100 எழுதுவோம். ப்ராஃபிட்னாலும் நான் இப்படி வச்சுக்கிறேன். நம்ம as usual என்ன பண்ணுவோம்? இது வந்து 5ஆல கேன்சல் ஆகும், அதனால நம்ம ரேஷியோல வச்சுப்போம். 3 5s are 15, 20, 25s are 100. இப்போ இப்படி இருக்குமா? அப்போ இந்த 20ன்றது என்னது? நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் பார்ப்போமா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்ப்போமா? அப்போ இது என்னது? காஸ்ட் பிரைஸ். அப்போ இது என்னது? ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்னது? விற்கிற நம்ம எவ்வளவு விற்போம்? காஸ்ட் பிரைஸோட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஃபிட் சேர்த்து விற்போம். அப்போ 20 + 3 23. அப்போ இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோ 23 கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன? 80,500. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? At what price would Amit have bought his bike? எவ்வளவு ருபீஸ்க்கு அவர் பைக்கை வாங்கியிருப்பாரு? காஸ்ட் பிரைஸ் வேற ஒருத்தவங்ககிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் அவர் வித்திருப்பாரு. எவ்வளவு ப்ராஃபிட் போட்டு? 15% ப்ராஃபிட் போட்டு வித்திருப்பாரு. அப்போ அவங்க கேட்கறது வந்துட்டு என்ன? காஸ்ட் பிரைஸ் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த 23 தானே இந்த 80,500. அப்ப நமக்கு காஸ்ட் பிரைஸ் வேணுமா? அப்ப 20 எவ்வளவு தெரியுமா? இதை கேன்சல் பண்ணுங்க. அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணிடுவோம். ஈஸியா தான் இருக்கும். 80ல 23 எத்தனை இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா 4 டைம்ஸ்னா 20 × 4 80 ஆயிரும். அப்போ அந்த 3 என்ன பண்றது? அதனால 3ஆல போட்டு பார்ப்போம். 3ஆல போட்டு பார்த்தோன்னா எவ்வளவு வரும்? 69 வரும். ரிமைனிங் எவ்வளவு வரும்? 11 வரும். நான் 11 இந்த இப்படி போட்டுக்கிறேன். இப்போ 23 × 5 எவ்வளோ? 23 × 10 230. 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 230. அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அதுல பாதியா? எவ்வளோ? 230ல பாதி 115. அப்ப இங்க 115 தான். அப்போ 5 23 × 5 115. அப்போ இங்க ஒரு 2 0 இருக்கு. நான் அப்படியே இப்படி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, 3,500 × 20 எவ்வளோ? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 0 விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 இப்படி பிரிச்சுக்கோங்க. இந்த 20 2 × 10 சாரி இன்ட்டுன்னு போட்டேன் பாருங்க. 2 + 10 சொல்லிட்டு நம்ம இப்படி எழுதிப்போம். சாரி இன்ட்டுன்னு தான் சொல்லணுமோ? 2 × 10. ஃபர்ஸ்ட் இந்த 2வை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 3,500 எவ்வளோ? 7,000. அப்ப இங்க ஒரு 0 இருக்கு. அந்த 0 இப்படி போட்டோம்னா 70,000. அப்ப எவ்வளவுக்கு அந்த பைக்கை வாங்கியிருப்பாரு? 70,000க்கு வாங்கியிருப்பாரு. எவ்வளவுக்கு வித்திருக்காரு? 80,500 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இது அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்? 15% ப்ராஃபிட். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். 23rd பாருங்களேன், அதுவும் இதே மாதிரி தான்.
by selling a pen drive for rupees 1452, a shopkeeper incurs a loss of 12%. Find the cost price of the pen drive for the shopkeeper. அதாவது ஒரு கடைக்காரர் வந்து பென்ட்ரைவ் விற்கிறாரு. எவ்வளோக்கு? 1452. நமக்கு இங்கேயே ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. செல்லிங் பிரைஸ் என்ன? 1452. இது நமக்கு கிடைச்சிருச்சா? அப்படி விற்கிறனால அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டா லாஸா அவங்களே கொடுத்துட்டாங்க. லாஸ் ஆயிருந்திருக்கு. எவ்வளோ லாஸ் ஆயிருந்திருக்கு? 12%. நம்ம 12% லாஸ்னால மைனஸ் 12/100. இப்படி எடுத்து எழுதிப்போமா? 12% எக்ஸ் பர்சன்டேஜா நம்ம என்னன்னு எடுத்துப்போம்? x/100 எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி இப்போ 12% லாஸை நான் இப்படி எழுதிக்கிட்டேன். இதை நான் ஃபைனல் ரேஷியோ பண்ணுறேன். கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 3 4s are 12. ரிமைனிங் இங்கே கீழே டினாமினேட்டரில் 25 × 4 100. இப்படி நம்ம பிரிச்சாச்சு. நம்ம எதுல இருந்து லாஸ் பார்ப்போம்? காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், அப்போ இது வந்துட்டு லாஸ். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். செல்லிங் பிரைஸ் என்ன? 22. ஏன்னா 25ன்ற ரேஷியோல நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு 3 ரேஷியோ குறைச்சு கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் நான் வாங்குற ரேஷியோட நான் உங்களுக்கு குறைச்சு வித்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு நட்டம் தான் ஆகும். அந்த மாதிரி நான் 3 குறைச்சு கொடுக்குறேன். அப்ப எனக்கு நட்டம் எவ்வளவு நட்டம்? 3 நட்டம். எதுல இருந்து பாக்குறப்ப? 25ல இருந்து பாக்குறப்ப. அப்ப 22. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. டைரக்டா சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இந்த செல்லிங் பிரைஸ் தெரியுமா? செல்லிங் பிரைஸோட ஒரிஜினல் வேல்யூ என்ன? 1452 ருபீஸ். நமக்கு இப்போ என்ன வேணும்? காஸ்ட் பிரைஸ் வேணும். காஸ்ட் பிரைஸ் தானே? ஆமா. அப்ப 25 எவ்வளோன்னு பார்த்தோன்னா முடிஞ்சு. இப்போ 22 இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 22 அப்படின்னா 2 × 11 22. அப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்க, டெசிமல்லாம் கிடையாது. அப்போ டைரக்டா அதோ டிவைட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்றோம். 2 11s are 22. நான் 11 கேன்சல் பண்ணி பார்க்குறேன். இங்கே ஃபர்தராக கேன்சல் பண்ணுறேன். 1 11s are 11. ரிமைனிங் 3 11s are 33. 2 ரிமைனிங் 2 11s are 22. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணுறேன். 6 2s are 12. ரிமைனிங் இங்கே 1. அப்போ 66. அப்போ இங்க 25 இருக்கு, இங்க 66 இருக்கு. அதாவது 25 × 66 மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன்? இந்த 66 என்ன பண்ணுவோம்? 60 + 6 வைப்போமா? கரெக்ட் தானே? இதை மல்டிப்ளை 66. இப்போ பாருங்க, 25 × 6 எவ்வளோ? 150 தானே? 25 × 6 எவ்வளோ? 7 175. 8, அதாவது 8 × 25 200. 7 × 25 175. அப்ப 6 × 25 வந்து 150. அப்ப பாருங்களேன், இதை நான் ஃபர்தரா கூட நான் பிரிச்சுக்கிறேன். அதாவது சரி இப்படியே இருக்கட்டும். 25 × 6 எவ்வளோ? 150. அங்க ஒரு 0 இருக்கு, நான் அதை அப்படியே 0 போட்டுக்கிறேன். பிளஸ் 25 × 6 எவ்வளோ? அது ஒரு 150. அப்போ எவ்வளோக்கு வித்திருக்காரு? கரெக்ட் தான், 1650 ரூபாய். புரிஞ்சா? எப்படி பிரிச்சு பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கா? இது பிரிக்காம பண்ணா நம்ம எப்படி பண்ணுவோம்? நமக்கு 25 × 66 30, ஆரஞ்சா 30, 12 இப்படி பண்ணுவோமா? அதுக்கு பதிலாக இப்படி பிரிச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிரிச்சுக்கோங்க. இதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் நான் பிரிச்சிருக்கேன். இன்னும் நீங்க ஈஸியா பிரிக்கலாம். அதாவது இங்க வந்து 66 இருக்கு. இந்த 66 நம்ம பிரிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 6 பிரிச்சுக்கிறேன். ரிமைனிங் 60 இருக்கு. அந்த 60 நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து என்ன பண்றேன்? 10 + 15 பிரிச்சுக்கிறேன். இப்படி பிரிச்சா இன்னும் ரொம்ப ஈஸி தானே? இப்போ பாருங்களேன், 25 × 10 250, 25 × 50 1250, 25 × 6 175. அதெல்லாம் டப்புன்னு ஆட் பண்ணா நமக்கு 1650 வந்துடும். புரிஞ்சா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, 1650 தான் ஆன்சர். அப்படியும் இல்லையா? இவ்வளவு கால்குலேஷனே தேவையே இல்லை இந்த சம்முக்கு. பாருங்களேன், நமக்கு என்ன தேவை? 25 × 66 தானே தேவை. லாஸ்ட் டிஜிட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 6 × 5 எவ்வளோ? 30. லாஸ்ட் வந்து 0ல முடியுது. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி.
ஆப்ஷன் பி தான் ஜீரோலேயே முடியுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆன்சரை போட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி சால்வ் பண்ணவே தேவையில்லை. இன்கேஸ் வேற ஆப்ஷன் சிலையும் அப்படி ஒரு ஜீரோன்னு லாஸ்ட்ல வந்துருச்சுன்னா நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு இப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம இப்படி சம் வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும் போதே இப்படி நம்ம பழகி வச்சுக்கிட்டாதாங்க கடைசி வரை நமக்கு அந்த மெத்தட் ஃபாலோ ஆகும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் இந்த மாதிரி போட்டு பழகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க டெஸ்ட்ல உட்காந்து அந்த 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல உட்காந்து போடுறப்ப எடுத்தோடனே இப்படி பாருங்களேன். நானே வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தபடி தான் ஆப்ஷன்ஸே பாக்குறேன். லாஸ்ட் 0 போட்டிருக்கு, 1 போட்டிருக்கு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம குயிக்கா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம படிக்கும் போதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆப்ஷன்ஸை செக் பண்ணிடணும். அப்பதான் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர், அதுதான் நமக்கு போடவே போறோம். நம்ம வந்து கரெக்டா உட்காந்து எக்ஸாக்டா வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ்எஸ்சியோ ரயில்வே பொறுத்தவரை. இது 23rd சம். 24th சம் பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான். A machine was sold at rupees 27,300, அதாவது 27,300 at a loss of 9%. Find the loss. ரூபீஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிஷினை விற்கிறாங்க, நானே விற்கிறேன், 27,300 விற்கிறேன். அது என்னென்ன எப்படின்ற இதுல விற்கிறேன், லாஸ்ல விற்கிறேன். எவ்வளவு லாஸ்ல விற்கிறேன்? 9% லாஸ்ல விற்கிறேன். அப்ப அந்த சோல்டுன்றது கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க நமக்கு என்னது செல்லிங் பிரைஸ் என்னது நம்ம எடுத்து எழுதிடணும். 27,300 ருபீஸ் தான் வந்துட்டு நமக்கு இங்க செல்லிங் பிரைஸ். நம்ம இது எப்படி வித்திருக்கோம்? லாஸ்ல வித்திருக்கோம். எவ்வளவு லாஸ்ல வித்திருக்கோம்? 9%. நம்ம 9% லாஸ எப்படி எழுதுவோம்? -9/100. இந்த 100ன்றது என்னது? காஸ்ட் பிரைஸ். இந்த 9ன்றது என்னது? லாஸ். அப்ப as usual செல்லிங் பிரைஸ் என்ன? 91. அப்ப இந்த 91 27,300. அவங்க என்ன கேக்குறாங்க? நம்ம இதுக்கு முன்னாடி காஸ்ட் பிரைஸோ என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க 2-3 சம்மா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? எவ்வளவு லாஸ்ன்னு கேக்குறாங்க. லாஸ் எவ்வளவு? ரேஷியோ 91 ரேஷியோ செல்லிங் பிரைஸ், அதோட ஒரிஜினல் வேல்யூ 27,300. அப்ப 9 ரேஷியோ தான் லாஸ். அப்ப 9. இது பார்த்தோன்னே தெரியுது பாருங்க. 91 × 3 எவ்வளோ? 273. 90 × 3 9 × 3 27. 1 × 3 3. அப்போ பாருங்க அப்படியே டைரக்டா தெரியுது. அப்போ 300. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். இதை கிராஸா மல்டிப்ளிகேஷன் பண்ணா 9 × 3 27. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். 2,700. 2,700 ருபீஸ் தான் லாஸ் அந்த மிஷினை வித்தனால. விற்காமே இருந்திருக்கலாம். புரிஞ்சா? 24th சம் எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினை எழுதி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம திரும்ப திரும்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து ரிவைஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 25th பாருங்களேன். ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் விச் இஸ் சோல்ட் அட் rupees 70,150 at a loss of 23.33%. அதே சம் தான், கொஞ்சம் ட்ரிக்கி. அதாவது 25th சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்டிகிளை வந்துட்டு எவ்வளவு வித்திருக்காரு? 70,150. அப்போ நம்ம டைரக்டா எடுத்து எழுதிப்போம். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 70,150 ருபீஸ். இப்படி விற்கிறனால ப்ராஃபிட் அவருக்கு இல்லை, லாஸ். எவ்வளோ லாஸ் அப்படின்னா, லாஸ் ஈக்குவல் டு 23.33% தான் லாஸ். இதுக்கு முன்னாடி டைரக்டா 9% லாஸ், 23% லாஸ் இருந்துச்சு. நம்ம டைரக்டா அப்படியே பண்ணிட்டோம். இங்க வந்து டெசிமல்ல இருக்கு. இதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாத்திக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் பிரிச்சு எழுதுறேன். 23.33% எப்படி பிரிச்சு எழுதலாம்? 20% + 3.33% அப்படி பிரிச்சு எழுதலாமா? பாருங்களேன், 23.33 இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். பாருங்க, ஏன்னா 20% + 3.33% எவ்வளவு? 2 ஆட் பண்ணா இதானே. நான் இப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்ப சேம் தான். இப்ப இந்த 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. அது எப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. 20% நம்ம எப்படின்னு எழுதுவோம்? 20/100. இதை ஃபர்தர் கேன்சல் பண்ணா 1/5 வருமா? இப்போ 1/5. இதே மாதிரி 3.33%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/30. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். இப்போ இப்படி இருக்கா? பேஸ் சேம் ஆக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம் டைரக்டா. எல்சிஎம் எடுத்தாலும் சரி, இல்லை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேஸை ஈக்குவல் ஆக்குறதுக்காக
மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், நியூமரேட்டரில் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர்லேயே பண்ணாலும் அது சேம் தான், அதாவது பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் பண்ணிக்கிட்டேன். அப்போ இங்கே 30 வரும், அங்கே 6 வரும், இங்கே ரிமைனிங் 1/13 வரும். இது நம்ம அப்படியே ஆட் பண்ணிப்போம், அப்படியே சேமாக எடுத்து எழுதிப்போம் 30. அப்போ ஏன்னா பேஸ் இதான ரூலு, பேஸில் 30 13 ப்ளஸ் பண்ணுறப்போ வந்துச்சுன்னா காமனாக எடுத்து எழுதிக்கணும். 13 எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ 6 + 1 எவ்வளோ? 7. இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? லாஸ். அதனால நான் இங்கே மைனஸ் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து எழுதிக்கிட்டோம், ஃப்ராக்ஷனை மாற்றிட்டோம். இப்போ ரொம்ப ஈஸி. இப்படி இருக்கிறதுக்கு நம்ம இப்படி எடுத்து எழுதிட்டோம். அப்போ எதுலேருந்து நம்ம லாஸ்ன்னு பார்ப்போம்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தானே. அப்போ இந்த 30ன்றது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இந்த 7ன்றது என்னது? லாஸ். அவ்வளோதான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 23யா? 23ன்ற ரேஷியோவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோவும் தெரியும், ஒரிஜினல் வேல்யூவும் தெரியும். நம்ம அப்புறம் எடுத்து எழுதிப்போமா? இந்த 23ன்ற ரேஷியோ செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க வேல்யூவா? 70,150 ரூபீஸ். நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்கனால காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ என்ன? 30. அவ்வளோதான். இதை 23 3ஆலையோ 7ஆலையோ இதெல்லாம் கேன்சல் ஆகாது டைரெக்டாக. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணிடுவோம். 323 சார் எவ்வளோ? 69. அப்போ ரிமைனிங் 1 0, இங்கே ஒரு 0 போட்டுக்கிறோம். ஏன்னா 701 இருக்கு. இப்போ பாருங்க 115 இருக்கு. நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். 23 × 5 எவ்வளோ? 115. அப்போ பாருங்களேன், இந்த ஜீரோவையும் விட்டுருவோம், லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? அதாவது இப்படி எடுத்து எழுதணும். இப்படி இதுதான் ஆன்சரு. நான் என்ன சொல்றேன்? இந்த ஜீரோவையும் லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிப்போம். அதாவது லாஸ்ட்டாக 2 ஜீரோவையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ 305 × 3 எவ்வளோ? இதை நம்ம பிரிச்சு எழுதி, இப்போ இந்த 2 ஜீரோ நான் விட சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 ஜீரோ லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். இதை நான் எப்படி பிரிக்கிறேன்? இப்படி பிரிச்சுக்கலாமா? 2 சேம் தானே. 305 300 + 5 அதே × 3 போட்டுறேன். இப்போ 3 உள்ள கொடுக்குறேன். எவ்வளோ? 900. இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 15. அப்போ எவ்வளோ? 915. இதுதான் ஆன்சரா? இல்லை. லாஸ்ட்டாக 2 ஜீரோ மல்டிப்ளை பண்ண சொன்னா அப்போ ஆன்சர் என்ன? காஸ்ட் ப்ரைஸு 91,500 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அதை எவ்வளோ லாஸ்ட்டில் போய் விற்றுருக்காரு? 23.33% லாஸ்ட்டில் விற்று எவ்வளோ ஃபைனல் அமௌண்ட்டாக விற்றுருக்காரு? 70,150 ரூபான்னு விற்றுருக்காரு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஈஸி. இதான் 25th சம். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 26th சம். இது வேற மாடல். பாருங்களேன். The difference between cost price and selling price is rupees 575. If profit percentage 23%, then what is the selling price? செல்லிங் ப்ரைஸை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ருபீஸில். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான்? காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 575 ரூபா அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். எவ்வளோ பர்சன்டேஜ்? 23%. அவ்வளோதானே. இதை வச்சே நம்ம செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. பாருங்களேன், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம யூஸ்வலாக எவ்வளோ அசியூம் பண்ணுவோம்? 100% அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுவோம். இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் 100% ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சு விற்க போகிறேன். எவ்வளோ ப்ராஃபிட்? 23% ப்ராஃபிட் கொடுத்துட்டான். அப்போ இதில் ஒரு 23% ப்ராஃபிட்டை எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்கு நான் விற்கிறேன். அப்போ எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்? 123%. நம்ம எடுத்து எழுதியாச்சா? இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. The difference between cost price and selling price is rupees 575. செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் டிஃபரன்ஸ் பண்ணா, அதாவது மைனஸ்னாலும் டிஃபரன்ஷியேட்னாலும் ஒன்று தான். ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணால் எவ்வளோ? 123 100 கழிச்சா எவ்வளோ? 23%. அப்போ இந்த 23% தான் 575 ரூபீஸ். அவன் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான்.
123 இதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு தேவை. இப்போ பாருங்களேன், இத இப்படி ஒன்று வச்சுப்போம். நான் இதே நான் இன்னொரு மாடல சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே நான் 23% நான் என்னென்னு எடுத்து எழுதுறேன் அப்படின்னா 23% 575 rupeesன்னு சொல்லிட்டு நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நமக்கு தேவை செல்லிங் ப்ரைஸ் தான் தேவை. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோமே. காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 100%. இது என்னன்னு கண்டுபிடிச்சிருவோமே. இப்போ பாருங்களேன், இந்த 23 டிவைட் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜும் இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 223 சார் 46. அந்த 57 மட்டும் எடுத்துக்கிறனால 46. ரிமைனிங் எவ்வளோ? அங்கிட்ட ஒரு 11. அப்போ 11. அப்போ 23 × 5 எவ்வளோ? 115. டேபிள்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 23 × 5 115. அப்போ இங்கே ஒரு 5. அப்போ இங்கே ஒரு 100 × 25 எவ்வளோ? 2500 rupees. இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அவன் என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். ஆனால் அவன் அங்கே என்ன கொடுத்துட்டான்? டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 575. அதாவது இந்த 23% தான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு அமௌண்ட் கொடுத்துட்டான்? 575. காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2500. அப்போ ப்ராஃபிட் 575, காஸ்ட் ப்ரைஸ் 2500. நமக்கு என்ன தேவை? செல்லிங் ப்ரைஸ் தேவை. செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். இதான ஃபார்முலா. அப்ப காஸ்ட் ப்ரைஸ் 2500 பிளஸ் ப்ராஃபிட் என்ன? இங்க 575. ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 3075. இதுதான் ஆன்சர். செல்லிங் பிரைஸ் ஆன்சர் என்ன? 3075 rupees. புரிஞ்சா? இப்படி எடுத்து எழுதுறது ஈஸியா இருக்கா? இல்ல இதை பாருங்களேன், அதே இந்த பர்சன்டேஜும் கேன்சல் பண்றோம். இந்த 23 இங்க கேன்சல் பண்ணணும், அதே மாதிரி இங்க 25 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? பாருங்களேன், 123 × 25. அதை இப்படி பிரிப்போமா? 100 + 23 × 25. இப்படி மல்டிப்ளை பண்றதுக்கு டைம் கன்சியூம் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? 23% தான் ப்ராஃபிட் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ்னா 100%. அது எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 2500 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ₹2500 தெரிஞ்சிருச்சு. நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். இந்த 23% தான் ப்ராஃபிட். ஏன்னா அவன் என்ன கொடுத்துட்டான்? செல்லிங் ப்ரைஸோ காஸ்ட் ப்ரைஸோட டிஃபரன்ஸ். செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும், நான் ஒரு பொருளை அப்ப சொன்ன மாதிரி தான், நான் ஒரு வெளி இடத்துல ஒரு பொருள் 100 ரூபான்னு வாங்கி வச்சிருக்கேன். நான் ஒரு ஷாப் டீலர் உங்களுக்கு நான் 150 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும்? ப்ராஃபிட் தானே வரும். அப்போ ப்ராஃபிட் 575 rupees நான் எடுத்து எழுதிட்டோம். நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். அப்ப ரெண்டே ஆட் பண்ணாலே 3075 வந்துருதுல. எதுக்கு நம்ம டைரக்டா இதை எடுத்து எழுதி இதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 3075 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம்ல. அப்ப ஆன்சர் என்ன? 3075. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சம்மை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஆனா என்னன்னா டைமுக்குள்ள சால்வ் பண்ணணும். அதுதான் மேட்ரு இங்க. புரிஞ்சா? காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 26th சம். நெக்ஸ்ட் 27th பார்ப்போம். 27th பாருங்களேன். இது டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்டாங்க. 27th. The selling price of an item is 15% more than cost price. நம்ம இங்கே எழுதிடுவோம். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கூட இருக்கு? காஸ்ட் பிரைஸ் நம்ம 100% வச்சுப்போமா? செல்லிங் காஸ்ட் பிரைஸோட எவ்வளவு கூட இருக்கு? 15% கூட இருக்கு. அப்ப 115%. இதை நம்ம ரேஷியோல வச்சுப்போம். இந்த பர்சன்டேஜும் இந்த பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். 100 5ஆல கேன்சல் ஆகும். அப்ப 20. இதுவும் 5ஆல கேன்சல் ஆகும். அப்ப 23 23 × 5 115. இப்படி ரேஷியோ வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்கிறான்? அண்டே ஷாப்கீப்பர் இஸ் ஏபிள் டு earn ₹25. இப்படி வித்தனால 15% ப்ராஃபிட்ல வித்தனால அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 25 ரூபா லாபம் கிடைக்குது. வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஐட்டம்?
அதோட செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ நமக்கு 23 தெரியும். ஆனா ஒரு வேல்யூல கேட்குறாங்க ஆன்சர். ஆப்ஷன்ல பாருங்க டெசிமல்ல தான் இருக்கு, பாயிண்ட்ல தான் இருக்கு, அப்போ கால்குலேட்டிவா இருக்க போகுது. எதையோ வந்துட்டு நம்ம ஃபுல்லா டிவைட் பண்ணாம பாயிண்ட்ல வச்சு அடிக்க போறோம். இப்போ இது காஸ்ட் பிரைஸோட ரேஷியோ, இது செல்லிங் பிரைஸோட ரேஷியோ. இதோட டிஃபரன்ஷியேட் என்ன? 3 ரேஷியோ. இதுதான ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை நான் அவன் என்னன்னு சொல்லியிருக்கான், 25 ரூபா எனக்கு ப்ராஃபிட், 25 rupees ப்ராஃபிட். எடுத்து எழுதிட்டோமா? இதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஐட்டம். செல்லிங் பிரைஸ் என்ன? 23. இப்படிதானே இருக்கும். இப்போ நமக்கு என்ன, இதான் வந்து என்ன சொல்றது செல்லிங் பிரைஸா. நான் இப்படி செல்லிங் பிரைஸ் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதை நான் இங்கே மல்டிப்ளை பண்றேன், இதை நான் இங்கே இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி வரும், செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 3 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 23. இதுதானே, அதாவது பாக்ஸ் மெத்தட்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காரணம் இந்த காரணம் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த காரணம் இந்த காரணம் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த காரணம் இந்த காரணம் அடிச்சுக்கலாம். எதுவும் இல்லையா, இந்த 2 கார்னரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த 2 கார்னரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். 3 தான் 25 நம்ம எடுத்து எழுதியாச்சு. அப்போ 23 தான் நமக்கு செல்லிங் பிரைஸா வேணும். அதை நான் செல்லிங் பிரைஸ்னே வச்சுக்கிறேன். இப்போ செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 3 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு 23 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் தான் தேவை. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடுறேன். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமே. நான் என்ன பண்றேன், இதை உட்காந்து இப்படி மல்டிப்ளை பண்றதுக்கு டைரக்டா பிரிச்சு எழுதிடுவோமே. 25 இன்ட்டு 20 + 3 இப்படி பண்ணிட்டோம்னா 25 இன்ட்டு 20 எவ்வளோ, 500 ப்ளஸ் 25 இன்ட்டு 3 எவ்வளோ, 75. அதே டிவைட் பை 3. அப்போ பாருங்க 575 டிவைட் பை 3. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணா 1 3 3 ரிமைனிங் 2 9 1 பாயிண்ட் சம்திங் ஏதோ வருது. நம்ம அப்படி போட்டுட்டு இருக்க கூடாது நான் சொன்னேன். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் 191.67%, 67 rupees தான் கேட்டிருக்காங்க. இதான் ஆன்சர். புரிஞ்சா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடைசி வர நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. ஹோலா வந்தாலே நம்ம பாயிண்ட்ல ஏதோ வச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு பாயிண்ட்ல தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ எது நியரஸ்டா இருக்கோ அப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். டெல்லி போலீஸ்ல கேட்டாங்க இந்த சம், 27th சம். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸோட காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 27th சம் வரை பார்த்துருக்கோமா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதுவரை போதும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படித்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, பை, தேங்க்யூ.